வணக்கம் மக்களே. எதுக்காக இந்த வீடியோனா, முதல்ல எபி கூட ஒரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறோம். எபி ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல, ஆனால் வீட்டில் அவன் ரொட்டீனாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். காலையில் வழக்கம் போல் எழுப்பி அவனை பாத்ரூம் வச்சு பல்லு தேய்ச்சி சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு போல் உருளை வைப்போம். அதனால் கை கால் உடம்புல உள்ள எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்காக தான் டெய்லி உருளை வைப்போம். என்ன தான் பெருக்கி சுத்தம் பண்ணாலும் உருளை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா நல்லா பெருக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை அவனை குடிக்க வச்சுருவோம். 10 மணிக்கு போல் உருளை வைப்போம். அது 1 மணி நேரம் ஆகிடும் இந்த உருண்டு முடிக்கிறதுக்கு. அவனை தாஜா பண்ணி உருளை வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கோபமாக பேசிடக்கூடாது, குரலை உயர்த்தி பேசிடக்கூடாது, அப்படி இப்படின்னு அவனுக்கு பிடிக்காமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா உடனே அடம் பிடிச்சி உருளாமல் அப்படியே இருப்பான். அதனால அவனை அந்த 1 மணி நேரம் எப்படியாவது அவனை உருளை வைக்கிறதுக்காக எதையாவது பண்ணி ஐயா சாமின்னு உருளை வைக்கணும். உருளதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கதை கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும். உருளவே மாட்டான், அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உருளை ஆரம்பிச்சிட்டான்னா ஓரளவு உருண்டுடுவான். டெய்லி உருண்ட உடனே ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுக்கணும். என்னன்னு கேட்பான். இன்றைக்கி முளை கட்டின பச்சை பயிறு தான் வச்சுருக்கிறேன். அதை தான் சிம்பிளாக செஞ்சு கொடுக்க போகிறேன். அதையும் காட்டுறேன். பொறுமை அவசியம். பொறுமை அப்படி ஒரு பொறுமை வேணும். அவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக நினச்சி கேட்பாங்க. அதையும் நம்ம பொறுமையாக அவங்க தக்கபடி பேசிக்கிட்டே அவன்கிட்ட கதை கேட்டுகிட்டே ஆமாம் இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா உருள மாட்டான். அவன் என்னமோ அவன் செய்கிற வேலை பெருசுன்னு நினச்சி நம்மகிட்ட கேட்டு பேசிகிட்ருப்பான். நம்மளும் ஐயா சாமி அப்படி தான் அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கு எஸ் வச்சுட்டே இருக்கணும். இந்த சுவர்லேருந்து அங்கே வரைக்கும் உருண்டு மறுபடியும் அங்கே இருந்து உருண்டு இந்த பக்கம் வந்தால் 1 அப்படின்னு நாங்கள் கவுண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவன் அத்தை வரைக்கும் போகவே மாட்டான். மறுபடியும் நடுவில் உருண்டுட்டு இங்கே வருவான், இங்கே உருண்டுட்டு அங்கே போவான். எப்படியோ அவனை உருளை வச்சா போதும்னு நாங்களும் கவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இன்றைக்கி முளை கட்டின பயிறு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வடிகட்டி ஈரமான வெள்ளை துணியில் நம்ம சுற்றி வச்சுட்டா போதும். நல்லா முளை கட்டி வந்துடும். அதை நம்ம 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். இது எனக்கு 2 நாள் ஆன பயிர் தான். இப்போ பாருங்கள் கோவம் வந்துடுச்சு. ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான், நாங்கள் பதில் சொல்லலைன்னு கோவம் வந்துடுச்சு. அப்படியே இருக்கான் பாருங்கள். 10 நிமிஷம் ஆகுது. நான் இதில் ஷார்ட்டாக தான் காட்டியிருக்கேன். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துட்டாங்க. அப்புறம் அவன்கிட்ட பேசி பதில் சொல்லி முத்தம் கொடுத்து அப்படி எல்லாமே சொன்னால் தான் ஓகே அப்படிங்கிறது மாதிரி உருள ஆரம்பிப்பான். இப்படிப்பட்ட பிள்ளைங்க எதையுமே மனசில் வைராக்கியமாக வைக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்பப்போ அதை மறந்துடுவாங்க. கொஞ்சின உடனே அப்படியே வலிக்கு வந்துடுவாங்க. பழசு அப்படியே மறந்துடுவாங்க. நான் கமந்து கிடக்கான்ல இந்த பொசிஷனில் நம்ம கொஞ்சி அவனை தாஜா பண்ணலைன்னா அப்படியே இருப்பான். அவனுக்குனால ரொம்ப சிம்பிளாக தாளிச்சிட்டு ஒரு வரமிளகா பிச்சு போட்டு இந்த பச்சை பயிரை தட்டி பச்சை வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி கொடுத்தா போதும். பச்சை வாடையும் போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்கன்னா பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்படி தான் உருண்டுகிட்டே இருக்கும்போது இடையில ஸ்ட்ரக் ஆகி கான்சன்ட்ரேஷன் மாறிடும். எதையாவது பார்த்தோம்னா அதை பார்க்க தொடங்கிறோம். மறுபடியும் நம்ம இன்டியூஸ் பண்ணணும். நல்லா வேர்க்கும். நல்லா உருண்டுட்டானா வேர்க்கும். 2-3 தடவை டவலை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டா போதும். சில நேரம் தண்ணி கேட்பான், தண்ணி கொடுப்போம். மறுபடியும் உருளை வைப்பேன். இப்படி தான் ரொட்டீனாக டெய்லி 10லேருந்து ஒரு 11-11:30 ஆகிடும் சில நாள். அந்த மாதிரி உருளை வைப்போம். கவுண்ட் பண்ணுவோம் 100 தடவைன்னு சொல்லிவிட்டு அவன் விட்டு கவுண்ட் பண்ணுவான். அதையும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட வேண்டியதான். வேறு வழி கிடையாது. எப்படியாவது அவனை உருளை வச்சு ஆகணுமே. எனக்கு மத்தியானம் டியூட்டின்னா நான் அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். இல்லை நான் காலையில் டியூட்டி போனேன்னா இந்த வேலையெல்லாம் அம்மா தான் செய்வாங்க. இறக்கி விட்டுரு ஏற்றுறதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோட வேலை. நம்மளால் அதெல்லாம் முடியவும் செய்யாது. வெயிட்டை பேலன்ஸ் பண்ணவும் முடியாது, அவனை தூக்கவும் முடியாது. அதனால் கண்டிப்பாக அவர் வீட்டில் இருந்தே ஆகணுங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. யார் இந்த வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களோ ரொம்ப நன்றிங்க. இது எதுக்காகன்னா சிலர் நினைப்பாங்க, என்னடா வாழ்க்கை, எனக்கு குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, என் குழந்தைங்க அது இல்லை இது இல்லைன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்தாலே அது கடவுள் தந்த அருள் தான். பணம், புகழ், அழகு எல்லாம் 2வது தான். நான் கேட்டேன்னா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் தான் வேணும். பணம், படிப்பு, அழகு எல்லாம் அடுத்து தான். கை கால் நல்லா இருந்து கண் காதெல்லாம் நல்லா கேட்குதா, ஆரோக்கியமாக இருக்காங்களா, அதுவே கடவுள் தந்த வரம் தான். அதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இல்லாததை நினச்சி கவலைப்படாதீங்க. மண் சரியில்லைன்னா அதை தூர போடுறதும் பானையாக செய்கிறதும் கொயவனுக்கு கையில் தான் இருக்குது. அதே போல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வளர்த்து வாழ வச்சு சமுதாயத்தில் சவால்களை சந்திக்க வைக்கிறது பெற்றோர் கையில் தான் இருக்குது.
எபியும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். அவனே நான் பேச வச்சிருக்கேன், கேட்டுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ, பாய்.